மாத காலமாக தமிழ்நாட்டில் கலைஞர் காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி 16 தொகுதிகளை கொடுக்க வேண்டும்னு சொல்லிடுவோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற முஸ்லீம் அமைப்புகளுக்கு 16 தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் காலத்திலேருந்து சொன்னோம். கலைஞர் அதனை செய்தார். ஒன்று. அதே மாதிரி இந்தியன் முஸ்லீம் லீக்கிற்கு கலைஞர் காலத்தில் 5 தொகுதிகளை கொடுத்தார். அதே மாதிரி 5 தொகுதிகளை நீங்களும் தர வேண்டும் என்ற குறிப்பை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் 5 பேர் உள்ள குழுவை நாங்கள் அமைத்து போனோம். இப்போ நாங்கள் 4 பேர் தான் போயிருக்கிறோம். ஆக 5 தொகுதிகளை கேட்டு 5 பேர் தொகுதியை அமைத்து கொண்டு போன நாங்கள் 4 பேர் தான் போனதுனால ஒருவேளை இந்த 5ஐ 4 ஆக்கிறவாங்களோ என்ற சந்தேகம் கூட இருக்குது. காலங்களை மாறும். ஆனால் நாட்டு நடப்பு நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல ஆட்சி, எல்லோரும் சொல்லக்கூடிய நல்லாட்சி. இந்த நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற உணர்வோடு தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து கட்சிகளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க.